வணக்கங்க 12/2/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க, 4 பல்லுங்க, 9 மாதம் சினைங்க, இன்னும் 10 நாள் இருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. நல்ல பால் வர்க்கமான மயிலை கிடாரிங்க. 4 பல்லு, தலையீத்து, 9 மாதம் சினை, மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. நல்ல தரத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய காங்கேயம் கிடாரிங்க. நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க. நல்ல குணம்ங்க, நல்ல உடல் அமைப்புங்க, நல்ல மடிகால் சுத்தம்ங்க, காம்பு நல்ல இடைவெளி, வால் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல குணம். காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடைவெளியோட படர்மடியாக விட்டுருக்குதுங்க. தலைச்சன்லேயும் நல்ல கறவையை எதிர்பார்க்க முடியுங்க. இளம் பொருளாக மாடுகள் விரும்புகிறவங்க நல்ல உடல் அமைப்பில் நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. இந்த மாதிரியான நல்ல தரமான கிடாரிகள் அதிகமாக விற்பனை கொண்டு வர முடியறது இல்லைங்க. 1-2 அவ்வப்போது விற்பனைக்காக வருது. பல்லு பாக்கியாக இருக்குதுங்க. கொம்புகள் ரெண்டும் பயிர் கொம்பு. நாளைக்கு மாடாகும்போது இன்னும் பல் சேர்ற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குங்க. 4 கால் கருப்புங்க. உடம்புல நல்ல அகலத்தில் இருக்குங்க. மாடு வந்து ரெட்டநாடி உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல அகலத்தில் இருக்கும். நல்ல உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோல் இலக்கத்தோடு இருக்குதுங்க. கறவை தலையீத்தில் ஒரு நல்ல கறவை எதிர்பார்க்க முடியும். கண்ணு போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குது. 4 பல்லு, 9 மாதம் சினைங்க, மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. விலை 42,000 ரூபாய்ங்க. நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடு கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்க முடியும். நேரில் வந்தால் கூட முழு தொகை கட்ட வேண்டியதில்லை, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாம். வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு புதுசு போட்டு தான் நம்ம கொடுத்துட்றோமுங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மூக்கணாங்கயிறு கொம்பு கட்டி மாற்றணுங்கிறதுனா கொம்பு கட்டி 100% மாற்றிடுவோம். மூக்கணாங்கயிறு நல்ல குவாலிட்டியாக இருந்ததுன்னா அது மட்டும் மாற்ற மாட்டோங்க. ஏன்னா வண்டி ஏற்றி இன்னொரு இடத்துக்கு போகும்போது புது மூக்கணாங்கயிறு போட்டோம்னா வண்டியில் கயிறு கட்டி இழுத்துட்டு வரும்போது மூக்கு நாணல் பட்டுக்கிட்டு அங்கே போய் ஒரு 2 நாள் 3 நாள் தீவனம் எடுக்கிறது இல்லைங்க. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூக்கணாங்கயிறு மட்டும் தேவை இருந்தால் மாற்றுவோம், இல்லைன்னா மற்ற எல்லா கயிறுகளும் புதுசு போட்டு கொடுத்துட்றோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து காராம்பசு மாடுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. காராம்பஸில் நல்ல பழைய கொம்பில் திருவு கொம்பில் இருக்கக்கூடிய மாடுங்க. மாடு நல்ல நெட்டு வெட்டு, வால் இறக்கம், மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. மறை இல்லைங்க. பல் நல்லா இருக்குதுங்க. ஈத்து 4ஆம் ஈத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் சினை உறுதியாகலை. கர்ப்பப்பை 100% ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நீங்கள் கால்நடை மருத்துவர் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 4வது ஈத்தாயிருச்சு, கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. கர்ப்பப்பைக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோம். சுழி சுத்தமாக இருக்குது. மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க. மடி கூச்சம், உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. கறவை வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 2 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க. பழைய வர்க்க மாட்டில் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க. அதில் காராம்பசு மாடுங்க. காம்புகள் 4 கருப்பு, காது உள்மடல் கருப்பு, மேல் நாக்கு கருப்பு, குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்குங்க. காராம்பசுவை விரும்புகிறவங்க, அதுவும் பழைய வர்க்கமான மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் காராம்பசு மாடு வேணும், நல்ல பெருவெட்டு மாடாக இருக்கணும், பழைய வர்க்க மாடாக இருக்கணும், கண்ணு போட்டால் கால் அணைக்கக்கூடாதுன்னு விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடு. விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2ஆம் ஈத்து கிர் மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கண்ணு போடுறதுக்கு இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. தலையீத்தில் காலையில் 3, சாயங்காலம் 3, ஒரு 6 லிட்டர் பால் பீச்சி இருக்குதுங்க. 6 பல்லு, 2ஆம் ஈத்து, 9 மாதம் சினை, கிர் மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தலையீத்தில் காலையில் 3, சாயங்காலம் 3 பீச்சி இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்களுக்கு மேலே 20 நாட்களுக்கு உள்ளே போட்டுருவோங்க. காம்புகள் நல்ல பூங்காம்பு, காம்பு நல்ல இடைவெளி, மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க. பால் தேவை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். இளம் மாடு, நல்ல பெருவட்டான மாடு. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும்.
விற்பனை விலை 47,000 ரூபாய். கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 15 மாதங்களான சுழி சுத்தமான காரி கிடாரி கண்ணுங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க. குதிரை உடம்புன்னு சொல்கிற மாதிரி நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, நல்ல புறவி ஏத்தம், தோல் நைஸு தெளிவாக இருக்குதுங்க. மூக்கும் குத்தியாச்சுங்க. 15 மாதம் ஆகுது. காங்கேயத்தில் காரியில் கிடாரி கன்றுங்க. நல்ல குணம்ங்க. இன்னொரு செனைக்கு வர்றதுக்கு ஒரு 6லேருந்து 8 மாதம் ஆகும். நல்லா ஒரு 8 மாதம் 10 மாதம் கழித்து நம்ம காலைக்கு போடும்போது மாடு இன்னும் நல்லா மேலே எந்திரிச்சிக்கும். நாளைக்கு காலை போட்டு கன்று போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் முறிச்சிருக்குங்க. பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும். மாடு நல்லா எந்திரிச்சதுக்கப்புறம் 23 மாதம் 24 மாதத்தில் காலை சேர்த்தனோம்னா தான் ஒரு நல்ல பெருவெட்டு மாடாக சேருங்க. 20 மாதத்துலேயே நம்ம காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணும் பட்சத்தில் மாடுனுடைய உயரம் அமுந்த மாதிரி ஆயிரும். மாடு அகலத்தில் தான் பெருசாக அழிஞ்சு மேலே எந்திரிக்காமல் போயிடுங்க. நல்ல கிடாரி வாங்கி இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தரமாக இருக்குங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. வயசு 15 மாதம். சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. 8 பால் பல் தெளிவாக இருக்குது. விற்பனை விலைங்க 26,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். காம்புகள் நல்ல ஓர்ஸான காம்பு அமைப்புங்க. உடம்பு பார்த்திங்கன்னா குதிரை பிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாட்டை வாராட்ட குதிரை உடம்புல இருக்கும். முகம் பார்த்திங்கன்னா குட்டை முகமுங்க. கொம்புகள் முன்னது பின்னது மாறலை. வால் அறக்கம் இருக்குது. காம்புகள் நல்ல ஓர்ஸான காம்பு அமைப்பு. நாளைக்கு மாடானாலும் நல்ல தெளிவான ஒரு மாடாக சேருங்க. விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. மாடுகள் தொடர்பாக உங்களுக்கு என்ன விளக்கம் வேணும், என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கங்க. உங்கள் வீட்டுக்கு மாடு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை வண்டி வாடகை கொடுக்கலாமுங்க. நம்ம இடத்துல இருந்து 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை அனுப்பி கொடுக்குறோமுங்க. கிலோமீட்டருக்கு 14 ரூபா வாடகைங்க. தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் 400 கிலோமீட்டர் வந்துடும். நம்ம ஒரு சிங்கிளுக்கு மட்டும்தான் வாடகை போடுறோம். ஒரு சிங்கிளுக்கு 200 கிலோமீட்டருக்கு 14 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா 2,800 ரூபா வரும். வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு இருந்தால் வசூலிப்பாங்க. இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு உண்டான வாடகை என்னவோ அதை மட்டும் வாங்கிக்குவாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயது பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைபழுது இல்லைங்க. அந்த மயிலை நிறத்துலேருந்து அந்த இளங்கன் நிறத்துலேருந்து மயிலை நிறத்துக்கு மாறுங்க. செவலையாக இருந்து முடி பூரா உதிர்ந்து மீண்டும் பார்த்திங்கன்னா கண்ணு சுத்த மயிலை கண்ணாக மாறிக்குங்க. கிடாரி கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான கண்ணு, லோ பட்ஜெட் கண்ணுங்க. கன்றுனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. 3 மாதமான கிடாரி கண்ணு விற்பனை விலை 10,000 ரூபாய்ங்க. பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கலப்பின மாடு இருந்தாலும் ஊட்ட வச்சிங்கனாலும் ஊட்டும். தவிடு பிணைஞ்சி வச்சு கூட வளர்த்திக்கலாமுங்க. நல்ல மாடாக வருங்க. தாய் மாடு பார்த்திங்கன்னா ஒரு திருவம் மாடுங்க. அந்த மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கன்று. விற்பனை விலை 10,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு நீங்கள் உங்கள் இடத்துல வாங்கி விடுறீங்க அப்படின்னா குடல் புழு நீக்கம் மட்டும் முறையாக பண்ணுங்கள். ஒரு வயசு ஆகிற வரைக்கும் 60 நாட்களுக்கு ஒரு முறை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாடு கண்ணுக்குட்டி இளைக்காது, வயிறு பெருக்காது, நல்ல சாட்டை வராட்ட தெளிவான கண்ணாக சேர்ந்துருங்க. அடுத்த வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க 2 பல் செவலை கிடாரிங்க. சினை 8 மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 2 பல்லு 8 மாத செனை.
மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. நல்ல தரமான தோல் நைஸான ஒரு செவலை கிடாரிங்க. நல்ல தரமாக பயிர் கொம்பில் இருப்புக்கு வச்சுக்கிறதுக்கு காங்கேயத்தில் செவலை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. தரமான செவலை கிடாரிங்க, 2 பல்லு 8 மாத செனை. விற்பனை விலை 43,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன காங்கிரேஜ் கன்று கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காலையில் ஒரு 2.25 to 2.5 படி பீச்சலாம். சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 2 படி பீச்சலாமுங்க. கன்று அது போக 1 லிட்டர் பால் சுத்தமாக ஊட்டுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கன்றுங்க. காங்கிரேஜ் கன்று கிடாரி கன்று. மாடு வந்து ஈத்து 3ஆம் ஈத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. பால் தேவை இருக்கிறவங்க கால் அணைக்காத மாடாக வேணும், காங்கிரேஜ் கண்ணோட வேணும் அப்படின்னா பால் வற்றும்போது கண்ணை நல்லா தயார் பண்ணிங்கன்னா கண்ணு குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய்க்கு விற்குங்க. அந்தளவுக்கு கண் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் விழுந்துருக்குதுங்க. காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணாமல் சினை ஊசி வட இந்திய ஊசி போட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ஒரு 90 பாகத்துக்கு மேலே காங்கிரேஜ் கண்ணாகவே விழுந்துருக்குதுங்க. நல்ல பின்னாடி அரை காதுகள் எல்லாமே தெளிவாக இருக்குது. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டாம். காலையில் ஒரு 2.5 வரைக்குமே பீச்சுங்க. சாயங்காலம் 2 லிட்டர் பீச்சலாம். அதுபோக அடுத்த சிறவையில் கண்ணுக்கு 1 படி வாளுக்கு குறைவில்லாமல் இருக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. பால் தேவை இருக்கிறவங்க கிடாரி கண்ணோட காங்கிரேஜ் கண்ணோட வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். மொத்தமாக ஒரு 2 to 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. உட்கார்ந்த இடத்துல நம்ம கறந்துட்டு பால் எந்திரிச்சிக்கலாம். குணத்தில் நல்ல மாடுங்க, நல்ல பெருவிட்டான மாடு. பல் இப்போ தான் வந்து கடைப்பல் சேருதுங்க. விலை 54,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, 3 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயமும் ரெட் செந்தியும் கிராஸுங்க. 2 பல்லு, தலை ஈத்து, கண்ணு போட்டு 3 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிதுங்க. ஒரு
முதல் 2 நாள் மட்டும் ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம கறந்தோம். இன்றைக்கி 3வது நாளுங்க. கண்ணை வந்து முன்னாடி கீழே பிடிச்சி கட்டிட்டு மாட்டை கொஞ்சம் குறுகலாக கட்டிட்டு காம்புகளுக்கு மட்டும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நம்ம கறக்கிறதுனால மாடுகள் வந்து தொந்தரவு இல்லாமல் நிற்கிதுங்க. இளம்பொருள் மாடு வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. காலையில் ஒரு 2, சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் பீச்சுங்க. பூங்காம்புங்க, தம்பரமைப்பு அருமையான தம்பரமைப்பு. உதைக்கணுங்கிற குணம் கொஞ்சம் கூட இல்லைங்க. மாடு வந்து ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க. 2 பல்லு, கண்ணு மயில கண்ணு, காலை கண்ணு 3 நாள் தான் ஆகுதுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. பூங்காம்பு, காலையில் ஒரு 2, சாயங்காலம் 1.5 பார்க்கலாம். இன்னும் மாடு நல்ல பெருவெட்டு ஆகுங்க. விற்பனை விலை வந்து 45,000 ரூபாய்ங்க. வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் வந்து எப்போவுமே முதல் நாள் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டி சீம்பாகும். அடுத்தடுத்த நாட்கள் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சீம்பாட்டம் ஆகுங்க. உப்பு போட்டு வேவிப்பாங்க நம்ம பகுதிகளில். இந்த கிடாரி பொறுத்த வரைக்கும் முதல் 3 வேளை பாலுமே வந்து நல்ல கெட்டி சீம்பாச்சுங்க. ஏன்னா காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்கிறதுனால பாலோட அடர்த்தி வந்து நல்லா கெட்டியாக இருக்குதுங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து மயிலை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலை கன்று, கிடாரி கன்று. கன்று போட்டு 50 நாட்கள் கிட்ட ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். காலையில் 1 லிட்டர், சாயங்காலம் 1 லிட்டர் நம்ம கறந்துக்கலாம். மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கண்ணு கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு நேரம் 1 லிட்டர் பால் கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வீடியோ இருக்குது. முழுமையாக நீங்கள் பார்த்து திருப்தி பண்ணிக்கலாமுங்க.